ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Thank you Jesus. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே. கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன் என் இயேசுவை. கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன் என் இயேசுவை. பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவே பரந்த இரத்தத்தை சிந்தினாரே. பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவே பரந்த இரத்தத்தை சிந்தினாரே. கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன் என் இயேசுவை. கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன், கிருசில் கண்டேன் என் இயேசுவை. ஆமென். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என் தோஷத்தை மன்னிக்கும்படி ஆண்டவரே கிருசில் தொங்குகிறீர். ஆண்டவரே, உம்முடைய விலையே ஏறப்பட்ட ரத்தத்தை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தினீர். தலையில முள்முடி சூட்டப்பட்டீர், விழாவில குத்தப்பட்டீர். ஆண்டவரே, ஆணிகளால் கரங்களிலும் கால்களிலும் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, இந்த இயேசுவை குருசில் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த இயேசுவை குருசில் பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய ஆத்துமா மீட்பிற்காக ஆண்டவரே விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்த சபையும் உம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுத்த எங்களையும் நினைத்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீர் தங்குகிற வீடு உம்முடைய செப வீட்டிலே ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய செப வீட்டிலே கொண்டு வந்து எங்களை மகிழும்படி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சீயோனிலே ஆண்டவரே பாடி மகிழும்படி, உம்முடைய சீயோனிலே பாடி மகிழும்படி ஆண்டவரே சஞ்சலமும் தவிர்ப்பும் ஓடி போகும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி இந்த இடத்துல நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆவியாயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு, சபை பரிசுத்தமாக்கப்பட்டு ஜனங்களை தெரிந்து கொள்வதை இந்த நாளில் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பான் இந்த நாளிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு அவகாசியாய், உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்காளியாய் நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவர் கூட கைவிடப்பட்டு போகக்கூடாது. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இது இரண்டாம் ஆபத்து கடந்து வருகிறது. இந்த இரண்டாம் ஆபத்திலே நாங்கள் அழிந்து போகாதபடி உம்முடைய செப வீட்டிலிருக்கும் உண்மை உடையவர்களாய் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அப்பா, காணாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட பொழுது நோவா பேழையை செய்த பொழுது நோவாவின் குடும்பம் காக்கப்பட்ட ஆண்டவரே ஓசே உம்முடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே விடுவிக்கப்பட்ட ஆண்டவரே ஜனங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் தம்முடைய மகனை பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அநேக வேதத்தில் ஆண்டவரே சாதித்திரத்தை கிழித்து வேதத்தில் யுத்தம் வரும்படி கர்த்தரை சாப்பிட்டு காணாமல் இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டபடியால் இந்த நாளிலே ஜனங்கள் ஆண்டவரே வேதத்தில் யுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நீர் ஆவியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, உண்மையுடையவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, பலவிதமான பாடுகளோடு பிரயாசங்களோடு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடும் வேடும் துக்க
ஆனால் அவளை நாள் வரையிலும் ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை ஸ்தலத்திலே யாராகலும் பாடுகளோடு ஆண்டவரை துக்கங்களோடு மரண கண்ணிகளோடு கடந்து வந்திருந்தால் ஆண்டவரை இந்த ஆராதனை முடிந்த போகின்ற பொழுது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை. நீ நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. யார் எந்தெந்த காரியங்களுக்கு கடந்து வந்திருக்கிறார்களே அந்த நியாயம் விசாரித்து இவர்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே சிலுவையில் உண்டான ஜெயத்தை குருசின் மேல் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. சிலுவையின் மேல் நீர் எடுத்த விடுதலை இந்த நாளிலே இவர்களை சூழ்ந்து சொல்ல அனுமதித்து சொல்ல கர்த்தர் செய்யும்படி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறாங்க. அடிக்கடி சுயத்திலிருந்து ஒன்று கூட புறப்படாதபடி, அடிக்கடி சுயத்திலிருந்து ஒன்று கூட வெளிவராதபடி, அடிக்கடி சுயத்தை மறைத்து சுயத்தை ஒழித்து கர்த்தரை நீருமை வெளிப்படுத்தும்படி உங்களுடைய சமத்தில் செபிக்கிறேன். அடிவே கல்வாரி சிலுவையின் நிலையிலும் மறைத்து உங்களுடைய இடைக்கட்சியினால் இடை கட்டும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அல்லேலூயா போதாது, மருத்துவமனைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. எல்லா மருத்துவமனைகளும் நிறைக்கப்பட்டாயிற்று. வீடுகளில் எல்லாம் அநேகர் கட்டிலுக்கிடையே மாற்றப்படுகிறார்கள். பூமி என்ன செய்யுது? பாதாளம் வாயை திறந்து வைக்கிறது. படித்தவர்கள், பட்டதாரிகள், பணம் படைத்தவர்கள், பலவான்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் நானும் சரீர பலத்தோடு சுயமாய் கர்த்தரை ஆராதிக்கும்போது இந்த ஆராதனை தளத்தை உள்ளே கொண்டு வந்த கர்த்தருக்கு இருந்த அல்லேலூயாவை வெற்றி வழங்கும் போல கர்த்தருக்கு ஊருக்கு அல்லேலூயா சொல்லுங்க வரலாம். மற்றவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்கள் தேவனை துதிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். நம்மை கூட தொடர்ந்து வந்தது. பல சத்துரு வீதியிலே முழங்கிக் கொண்டிருப்பான். உன்னை அழிச்சுடுவேன், உன்னை தகர்த்துடுவேன், உன்னை கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையை உன்னில் அட்டங்குவேன். பல காலங்களாய் உன்னை தொடர்ந்து வருகிற பகைகள் இந்த நாளில் உன்னை தொடர்ந்து உன்னை அழிக்கும்படி சுற்றி இருக்கிற பகைகள் இந்த நாளில் உன்னை கர்த்தர் அழித்து போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி யாரை கண்டு பயப்பட்டு இருக்கிறாயோ, பலவீனத்தை கண்டு பயப்பட்டு இருக்கிறாயோ, மாறாத்தை கண்டு பயப்பட்டு இருக்கிறாயோ, இந்த நாளில் உனக்கு எதிரடையை காணப்படுகிற எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து சிலுவையில் செய்யப்பட்ட கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களும் ஜெயத்தை பெறுகிற கரங்களை தட்டி நீ பெற்றது வெளியான இயேசு உனக்கு முன்பதாக வந்தது. அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், மரண காணிகள் உன்னை அழிக்கும்படி வந்தது. இவைகளெல்லாம் உன்னை தாண்டி சென்றது. நீ நிற்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய். நீ அசையாதபடி நிற்பது காப்பதே சுத்த கிருபை, 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 கிருபை. உன்னை கிருபையை கேட்கும்படி இன்னொரு நிலைத்து நிற்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உன் குடும்பம் அழியாதபடி பாதுகாத்தது உன்னுடைய கிருபை. எத்தனையோ முறை சாத்தானை அழிக்கும்படி கடந்து வந்தான். எத்தனையோ முறை ஒரு குடும்பத்தை அழிக்கும்படி கடந்து வந்தான். எத்தனையோ முறை ஒரு கணவனை தகர்க்கும்படி அழைத்து வந்தான். நீ இந்த கணவனே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளே வேண்டாம், இனி நான் யாரையும் பார்க்க கூடாதுன்னு எத்தனையோ முறை உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அள்ளி எடுத்துட்டு ஓடி போன. எத்தனையோ முறை மரணத்தை தேடி போன. இந்த வீட்டுல வந்து ஃபேமிலி வாங்கிட்டு தூக்கப்பட்டு சாவுவேன் என்று எத்தனையோ முறை காத்திருந்தாய். மரணம் உன்னை கடந்து சென்றது, அவமானம் உன்னை கடந்து சென்றது, தீங்கு உன்னை கடந்து சென்றது. நீ இருக்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை சாத்தான் அழிக்க முடியாதபடி ஜீவனை மட்டும் எடுக்க கர்த்தர் அதிகாரம் கொடுக்காதபடி உனக்குள்ளான எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துகிறவர்களோ உன் ஜீவனை எடுக்க கர்த்தர் அதிகாரம் கொடுக்காதபடி அவர் கிருபை உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயேசு எவ்வளவு நல்லவர். அருமையான சபையில் ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த சாட்சியை பார்த்தவனது நமக்கு எல்லாம் என்ன உண்டாச்சு? சிரிப்பு தான் உண்டாச்சு. அது சிரிப்பதற்கு இல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி சொல்லப்பட்ட சாட்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வீட்டுக்குள்ள 3 பேர் திருமணம் செய்து கொடுத்து 3 பேரும் டைவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் எங்கேயுமே நம்முடைய சபையில நான் அநேக இடங்களிலே சுற்றி துணிந்து ஊழியர் செய்கிறேன். ஆனால் நான் பார்க்கின்ற மிகவும் துக்கமான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்டிலே இந்த சபை மட்டும் இவர்களுக்கு இல்லைன்னா என்னைக்கு அந்த
அவர் சொன்ன சாட்சியின்படியும் என்றைக்கே மறித்து மண்ணோடு மண்ணாய் போயிருப்பார்கள். 3 பேரையும் மரணம் பிடித்து போராடி கொண்டே இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் பேதுரு அறைக்குள் இறங்கின வெளிச்சம் அந்த தூதன் அந்த அறைக்குள் அவருடைய வீட்டுக்குள்ளே இறங்கினபடியால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுவித்தால் வெளியாய் விடுதலை ஆவியர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த நாளில் உங்களுக்கு முன்பதாக சாட்சியாய் கர்த்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். கடந்த நாளில் அந்த சகோதரர் இங்குதான் இருக்கிறார். பிசாசினால் ஆடிக்கொண்டிருப்பார். எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனாங்க. எங்கேயும் விடுதலை இல்லை. வயதுல இவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் போராட்டம். இங்க கொண்டு வந்து செபித்த பொழுது பிசாசு அலங்கழிக்கப்பட்டது. அந்த பிசாசு சொல்லிச்சு, நாங்க இந்த கருங்கு காரிட்ட என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நாங்க 30 பேரா இருக்கிறோம். ஆனா எங்களை இதுவரையில் யாருக்கும் அழிச்ச முடியல. நீ 30 பேரை வேரோடு அழித்து விட்டாய். பரிசுத்த ஆவியானவர் ஏறிய விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக்கிறார். இது அவர்கள் செப வீடு. அவரை இந்த காரியத்தை செய்கிறார். அவரை இந்த காரியத்தில் மாறுதலை உண்டாக்குகிறார். நீ எப்பேற்பட்ட வியாதிகளோடு பலவீனங்களோடு துக்கங்களோடு மரண கண்ணிகளோடு நீ போராடி கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை விசுவாசித்தால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை நீ விசுவாசித்தால் உன்னுடைய கண்ணிகளின் கட்டிகளும் தடித்து போகும். என்னுடைய கண்ணிக்கு குருவி தப்புதல் போல நீ தப்புவாய். உன்னுடைய கண்ணி தெரிக்கும். இதை அந்நிய கண்களால் அல்ல, உன் சொந்த கண்களால் கண்டு நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். எல்லா நாளும் உனக்கு அழுகையின் நாள் அல்ல. எல்லா நாளும் உனக்கு அலைச்சலின் நாள் அல்ல. அவரே அவரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன சத்தம் உன்னுடைய மனாந்தரத்தில் உனக்கு கேட்கும். உன்னுடைய இருளிலே உனக்கு கேட்கும். உன்னுடைய மரண கட்டிலே உனக்கு கேட்கும். அவரே உனக்கு என்ன சம்பவித்தது? எந்த பிள்ளைக்காக நீ எழுது கொண்டிருக்கிறாய்? இந்த கணவனுக்காக நீ எழுது கொண்டிருக்கிறாய்? நீ பெற்றெடுத்த மகனுக்காக எழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன சம்பவித்தது? வாழ்க்கையெல்லாம் வனாந்தரம் தான். நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் போராட்டம் தான். கதவை திறந்து பார்த்தனாவது நிந்தைதான். ஆனால் கர்த்தர் திறந்த வாசலை உனக்கு ஒருவரும் அடைக்க முடியாது. இயேசு திறந்த வாசலை ஒருவரும் உனக்கு அடைக்க முடியாது. துரத்த முடியாத ஒரு பெரிய கல்தான். நீ வானத்தை ஏறெடுத்து பார்க்கிறது. உன்னுடைய பிரச்சனையை நீ எதிர்த்து பார்க்கும்போது உன் பிரச்சனை உன்னை விட்டு மாற்றப்படும். உன் பிரச்சனையை நீ திரும்பி பார்க்கலாம். உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். அது உன்னை விட்டு மாற்றப்படும். நீ அழுது கொண்டிருக்கிற காலம் அல்ல. நீ அழாதபடிக்கு உன் கண்களின் கண்ணீரை அட்டக்குகிற காலம் இது. கரங்களை தட்டி நீ கர்த்தருடைய சமூகத்தில் சீயோனிலே வாசமாய் இருக்கிற ஜனங்கள் இனி அழுது கொண்டிருக்கிறார். சீயோனிலே வாசமாய் இருக்கிற ஜனங்கள் இனி அழுது கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அழுகையில கரங்களை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க. சீயோனிலே யாரெல்லாம் வாசமாய் இருக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க. சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்கள் இனி அழுது கொண்டிருக்கிறார். நீ சீயோன்ல வாசமாய் இருக்கிறாயா? எரிகோவுல வாசமாய் இருக்கிறாயா என்பது உனக்குதான் தெரியும். ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்கள் கொள்ளை நோயை கண்டு நீ பயப்பட வேண்டாம். பட்டயத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். பஞ்சத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். நீ சீயோனுக்குள் இருக்கிறாய் என்றால் உன்னை கர்த்தர் விடுவிக்கும்படி, உன்னை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அழைச்சி வந்திருக்கிறாரு. உனக்கு ஒரு பெரியதான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு, செய்ய போகிறாரு. ஒரு முகாந்திரத்தின் வழியாக தான் கர்த்தர் நம்மை அழைச்சு இந்த ஆராதனை ஸ்தலத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம என்னைக்கோ எல்லாம் நான் கூட என்னைக்கோ சிறு வயதிலே மறைந்து என்னைக்கோ போயிருப்பேன். தாயின் கற்பத்திலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தபடியால், தாயின் கற்பத்தில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தபடியால் இந்த பூமியை என்ன செய்திருக்கிறாய்? கண்டிருக்கிறாய். சிலர் இந்த நாட்களில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மறித்து போனவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவன் மறைத்து போய்விட்டான், மனைவி மறைத்து போய்விட்டாள், பிள்ளைகள் மறைத்து போய்விட்டால், எனக்கு அருமையான யாரோ மறைத்து போய்விட்டார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். யாராகலும் அப்படி குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்றால் மறைத்து போனவர்கள் இனி திரும்ப சாண பூமியை காண்பது இல்லை. இவர்களுக்காக நீ அழுது கொண்டிராதபடி சிறைப்பட்டு போனவனுடைய கணவனுக்காகவும், சிறைப்பட்டு போனவனுடைய பிள்ளைகளுக்காகவும், சிறைப்பட்டு போனவனுடைய மனைவிக்காகவும் நீ அழுது புலம்புகிற காலம் தேசம் முழுவதும் பெருமூச்சு விட்டு இழைத்து போய் பசியினால் வாடி
வீராங்கனையாய், ஒரு ஜெப யுத்த வீரனாய், ஒரு ஜெப யுத்த வீரத்தை எழுப்பி இருந்து தேசத்தின் ஜனங்களுக்காக, சில பிள்ளைகளுக்காக அழுது கண்ணீர் வடிக்கிற காலம் இது. நீ விழித்தெழுகிற காலம், நீ விழித்தெழுகிற காலம், விழித்தெழும்பி கதறி கண்ணீர் விட்டு நீ சபைக்காக ஜெபிக்கிற காலம், விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற காலம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற காலம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற காலம். தேசத்திலே நன்மையை புசிக்க வேண்டும், தேசம் சேமத்தை கண்டடைய முடியாதபடி கர்த்தருடைய கோபாக்கினிக்குள் ஊற்றப்பட்டு நிற்கிறது. ஆண்டவரே, இந்த கோபாக்கினியிலிருந்து மாற்றப்படும்படி பாகாலின் பலிபீடங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனைகள், பேய் வணக்கம், விக்கிரக ஆராதனைகள் இந்த தேசத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். என் ராஜாதி ராஜா மெய்யான இயேசு, இயேசுதான் தேவன் என்று உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும். இந்த கதிகளுக்கு எப்பொழுது முடிவு வரும்? முடிவுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடத்திலிருந்து பள்ளிக்கூடத்தில் படிப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டாயிற்று, கல்லூரிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டாயிற்று, பிள்ளைகள் வேலை பார்க்க முடியாதபடி நிறுத்தப்பட்டாயிற்று, வீட்டிலிருந்து வெளியே போக முடியாதபடி நிறுத்தப்பட்டாயிற்று, முகமெல்லாம் முகக்கவசம் வைக்கப்பட்டாயிற்று. தப்பி போக சூழ்நிலை இல்லாதபடி வந்து எப்பொழுது முடிவு வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். முடிவு யாரிடத்திலிருந்து வரும்? முடிவு எங்கிருந்து வரும்? 4 முறைகளிலும் இருந்து, 4 முறைகளிலும் இருந்து உனக்கு முடிவு வருகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த முடிவை கர்த்தர் உன்னுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற காலத்திலே முடிவு வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கடமை ஊழியக்காரனாகிய எங்களுக்கும், விசுவாசியை காணப்படுகிற உனக்கும் சுவிசேஷம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு முடிவு வரும், இந்த வியாதியிலிருந்து முடிவு வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, முடிவு எப்ப வரும்? உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 50 வருடமாய் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டு 50 வருடமாய் கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், 40 வருடமாய் சுமந்து கொண்டிருக்கிறேன், பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிறேன், பாரம்பரியமாய் கிறிஸ்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை நீயே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாயே. கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒரு ஆத்துமாவுக்காக நீ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்றா? உன்னை குறித்து நியாயம் விசாரிக்கிற காலத்துக்குள்ளே நீ கடந்து வந்தாயிற்று. கர்த்தருடைய சமூகத்திலே நீ எதை குறித்து சொல்லுவாய்? சிறு பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இடத்துல கடந்த நாளில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு வாலிப சகோதரன், வாலிபன் அல்ல, திருமணமாக்கப்பட்டவர்கள், ஐயாவுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அவருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிற ஒரு மனிதர். இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது, திருமணமாக்கப்பட்டவர், 3 பிள்ளைகள் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு சென்ற இடத்துல சென்று சமையல் பாஜகம் செய்கிற இடத்துல சென்று 2 ஆத்துமாக்களை அறுவடை செய்து கர்த்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, ஆவியோட உண்மையோட கர்த்தரை பெருகுதலுடைய ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு 2 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் இயேசு நல்லவர் என்பது நீ சொல்லணும். உனக்கு செய்த அற்புதத்தை நீ சொல்லணும். இயேசு உனக்கு செய்த அற்புதத்தை சொல்லணும். உன்னை எதற்காக மகா இருளுக்குள் இருந்த ஒன்ன மகாபரிய வெளிச்சத்திற்கு எதிர்க்கு அழைச்சி வந்தது. நீ கண்ணால காணணும், காதால கேட்கணும். இந்த சந்ததி என்ன செய்யாது? கண்ணால கண்டாதான் விசுவாசி, கண்டாதான் விசுவாசிகள், காதல கேட்டாதான் விசுவாசிகள். நம்ம எல்லாம் தோமாவை போல கேட்டு பார்த்தாதான் விசுவாசிப்போம். ஆகவேதான் கண்முன்ன இதெல்லாம் காண வேண்டும் என்று கர்த்தர் அழைச்சு வந்தாரு. மூலமா எத்தனை பேர் ஆராதனை ஸ்தலத்திலிருந்து வெளியே போனாங்க, கரங்களை தட்டி கரங்களை தட்டி. நீ எத்தனை பேருக்கு கர்த்தர் செய்த நன்மையை சொல்லு. ஆராதனை ஸ்தலத்தில் ஒரு குறைவுகள் வருகின்ற பொழுது அந்த பலூன், சின்ன பலூன், அதை ஊதி 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 பெருசாக்கி அந்த பலூன் பொட்டும்படி எத்தனை நாள் காரணமாக இருந்தது. ஊதி பெருக்கி கஷ்டப்பட்டு கட்டி வச்ச பலூன் எப்போ ஊசி போட்டு குத்தி அந்த பலூன் உடைகிறதற்கு காரணமாக என் அன்பு தேவனுடைய பிள்ளை, முதலாவது நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே திறக்கப்படும் கரங்களை தட்டி முதலாவது நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் தொடங்குகிற காலமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, கர்த்தரை அறிந்த விசுவாசியே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தெள்ள தெளிவாக போதித்து உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நானே வழியில் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உனக்கு வழியை காண்பிச்சேன். சிலுவை மலத்திலிருந்து
தன்னை காயப்படுத்தி ஈட்டியால் குத்தி தலைவல்ல அப்படியே முழுக்கிற இடத்தை சூட்டும் பொழுது எவ்வளவு வலி இருந்திருக்கும். முதுகெல்லாம் அப்படி சாட்டையினால் அடிச்சு கிழிச்சாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவர் கேட்கிற பிளாந்து கேட்கிறார், இவர்ல ஒரு தவறையும் காணல, வேற என்ன செய்ய போகிறேன், விடுதலையாக்க போகிறேன். இவங்க சொல்றாங்க, இல்லை இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு சிலுவை மரத்துல தொங்குற பொழுது உனக்கு என்ன சொன்னாரு? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். உனக்கு மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? கணவன் சொல்லுகிற காரியத்தை மன்னிக்கிற குணம் உனக்கு இருக்கிறதா? மனைவி சொல்லுகிற காரியத்தை மன்னிக்கிற குணம் உனக்கு இருக்கிறதா? பக்கத்து வீட்டுல எது சொல்லிட்டாங்க, அதை மன்னிக்கிற குணம் உனக்கு இருக்கிறதா? மன்னிக்க கூட வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, நான் இயேசுவை அறிஞ்சபடியால் தான் நான் குணமாக்கப்பட்டேன், அதனால நீங்களே இயேசு அறிஞ்சு கொள்ளுங்க சொல்லுகிறதுக்குரிய மனம் கூட நம்மள அனைவருக்கு இன்னும் வரவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு ஒவ்வொரு திட்டம் உண்டு. உன்னை குறிச்சு சின்ன பிள்ளைகளை குறிச்சு அவங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, பெரிய ஆளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. சிலவங்க சொல்லாங்க, நான் படிக்கவே இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்கவும் தெரியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ஆள் படிக்கவும் இல்லை, அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. அந்த ஆளு 2 ஆத்துமா அறுவடை செய்தார். கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல நீ உனக்கு நம்முடைய கண்கள் இங்கே அடைக்கப்படும் பொழுது பல ராஜ்யத்தினுடைய கண்கள் திறக்கும். அங்க உனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஜீவ கிரீடம் உண்டு. நீ இங்க எதை சேர்க்கிறாயோ, ஒரு ஆத்துமாவை சேர்த்தான அங்க ஒரு முத்து உனக்கு இருக்கும். இந்த உலகத்துல நம்ம எதற்காகலாம் அழுது புலம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் திருமணம் ஆகுவதற்கு முன்பதாக பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய். பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தாயிற்று, 2வது அழுது கொண்டிருக்கிறாய். பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். அது குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை பிறகு கஞ்சி வாயிச்சு எடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கு அழுது கொண்டிருக்கிற. குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தை வளர்கிறதுக்கு இது என்னைக்கு வளரும் என்று எழுது கொண்டிருக்கிற. குழந்தை கொஞ்சம் வளர அதை சேட்டை செய்தாச்சுன்னா இந்த குழந்தை சேட்டை செய்து கொண்டே இருக்கிறது. எப்ப திரும்பும் உன்னுடைய பிறந்த குழந்தையிலிருந்து அது உன்னுடைய நாட்கள் வரையில் நீ அழுது புலம்பி ஒரு பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய். பிள்ளை சாப்பிட்டாலும் அழுகிறாய், நிறைய சாப்பிட்டா குண்டாகி போச்சுன்னு, கொஞ்சம் சாப்பிட்டா பிள்ளை வளரலையே, வளர்ச்சி அடையலையே என்று அழுகிறாய். நாளுக்கு நாள் ஒவ்வொரு கவலைகளை குறித்து ஒரு பிள்ளைகளுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி பெற்றால் ஒரு பிள்ளை வேதம் எடுக்கவில்லையே, என்னோடு சேர்ந்து ஆராதனைக்கு வரவில்லையே, என் பிள்ளை எங்கே இருக்கிறது? வேதம் சொன்னதே ஒரு பிள்ளைகள் எல்லாம் வீதியிலே இருக்கிறார்கள், ஒரு வாலிபர்கள் எல்லாம் தெருக்களில் இருக்கிறார்கள். இவர்களை கொலை செய்யும்படி கொள்ளை நோய் கடந்து வருகிறது, சாவு கடந்து வருகிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளைக்காக நீ எத்தனை முறை எழுதாய்? நீ சிந்தித்து பார். ஒரு பிள்ளை ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிறதா? ஒரு பிள்ளை ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிறதா? நானும் என் வீட்டார் வந்தால் கர்த்தரை சேர்ந்து சேவிக்க வேண்டும். நானும் என் வீட்டார் வந்தால் கர்த்தரை சேர்ந்து சேவிக்க வேண்டும். இதனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? தூரத்தில் இருக்கிறது. ஒரே ஞானப்பாலை குடிக்க வேண்டும், ஒரே ஞானப்பாலை குடிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதனைக்கு வரும் பொழுதை பார்க்கணும். தூரத்துல பழையப்பாட்டின் காலத்துல அப்படிதான் அவர்களுக்கு கிடைக்கிற ஆராதனை அப்படியே குடும்பமாய் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு ஒற்ற விதத்துல நன்றி பலி உள்ள இருதயத்தோடு குடும்பமாய் கடந்து வருவார்கள். நாமும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் ஆடி பாடி சீரோடு மகிழ்ச்சியாக கடந்து வரணும், என் குடும்பமாய் கடந்து வரணும். என் பிள்ளைகளும் வீதியில நிற்கிறார்கள், என் பிள்ளைகளும் ஆண்டவரே என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் தெருக்களிலே நிற்கிறார்கள். இவர்களெல்லாம் எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். எத்தனை பேர் காத்திருந்து சொல்லிட்டீங்க? எத்தனை பேர் இதற்காக சொல்லிட்டீங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்மை ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் ஒரு வாரத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறிச்சு கேட்பாரு, மகளே உனக்கு அபிஷேகத்தை தந்தேனே, உன்னை ரட்சிப்பு கொடுத்தேனே, உனக்கு துதிய நாளையை கொடுத்தேனே, உனக்கு அழகான வஸ்திரத்தை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் மாறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு இடத்துல சாத்தான் கேட்கும் பொழுது நீ
என் பிள்ளை ஓடி ஓடி உழைச்சு சபையில எல்லாரும் விட முதன்மையான படிப்பை படிக்க வேண்டும் என்று படிக்க வைத்து அப்படியே சொல்ல முடியும். ஆண்டவரே, சபையில எல்லாரும் விட நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று 5 வீடுகளை கட்டிக்கொண்டேன். அதை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்ல முடியுமோ? சொல்ல முடியுமோ? இது சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. எனக்கு நேரம் இல்லை. எனக்கு கணவர் திட்டிடுவார், மனைவி திட்டுவார். உனக்கு ஜீவனை கொடுத்ததை கர்த்தருடைய கிருபை, உனக்கு ஜீவனை கொடுத்ததை கர்த்தருடைய கிருபை. என்னைக்கு நீ அழிந்து போக வேண்டிய ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இந்த பூமியில என்ன செய்திருக்கிறாரு, நம்ம வச்சிருக்கிறாரு. ஒரு ஆத்துமாயாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆதாயம் செய்ய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆவியின் அபிஷேகம் உனக்குள் வேண்டும். நீ ஆவியோடு தான் ஆண்டவரை செய்யணும். ஆவியோடும் உண்மையோடு பரிசுத்த ஆவியோடு நீ கர்த்தருடைய சமூகத்துல, பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஆவியோடு நீ கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? அங்கிருந்து காத்திருந்து செபிக்கும்படி கடந்து வர வேண்டும். உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அது எப்படி உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் என்னது? ஜெப வீடு. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தருடைய வீட்டிலே நாம் உண்மை உடையவர்களா இருக்கிறோமா? சிலவங்க வந்தா சொன்னாங்க, நான் ஆராதனைக்கு வருவேன், அப்படியே வருவேன், ஆராதனை முடிஞ்ச உடனே அக்கம் பக்கம் ஒண்ணுமே பார்க்க ஓடிடணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சமூகம் அவர் ஆவியா இருக்கிறார். அவரை நீ எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவருடைய சமூகத்திலே உண்மையாய் நம்ம இருக்கிறோமா? பக்கத்துல இருக்கிற விசுவாசிய 2 வாரம் காணல, அந்த விசுவாசி ஏன் வரல? நம்ம ரொம்ப செருடல சொல்லிடுவோம், நான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசியினுடைய நிலைமை என்ன? இந்த விசுவாசி ஏன் 2 வாரமாய் ஆலயத்துக்கு வர முடியல? இந்த விசுவாசிக்கு நடக்கிற காரியம் என்ன? சிஸ்டர், இனி அடுத்த கூட்டம் எப்போ நம்ம வைக்கணும்? இனி நம்முடைய எல்லா ஜனங்களும் வருகிறதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கன்வென்ஷன் வைக்கணும். இதை பற்றி யாராவது ஒரு வார்த்தை குறிச்சு கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உடையவனாக இருந்து உன்னுடைய வீட்டுக்குள்ள கணவன் மனைவியை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, உன் பிள்ளையை குறித்த கரசனை எல்லாருடைய வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, ஒரு பிள்ளை எங்காவது போகட்டும், ஒரு கணவன் எப்படியாவது சுற்றி வரட்டும் என்று இருதயத்திற்குள் நினைத்திருக்கிறாயோ, உன் வீட்டை குறிச்சு எதையெல்லாம் அளவு பார்த்து ஒதுக்கி அப்படி செய்து இப்படி செய்து எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்துல உன்னுடைய உண்மை என்ன? நீ கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்தாயிட்டா? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய நேரம் நீ காத்திருந்தாயிட்டா? நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய நேரத்தை நீ எழுப்பி பிரகாசித்தாயா? சுவிசேஷம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டியா? நீ சங்கிலி ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாயே, சங்கிலி ஜெபத்திலே காத்திருக்கிறாயா? கர்த்தருடைய பிரகாரங்களிலே நீ கவனமாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய பிரகாரங்களிலே நீ உண்மையுடையவனாய் இருக்கிறாயா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள கர்த்தருடைய வீட்டுல நம்ம எப்போ உண்மையா இருக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். அவருடைய சமூகத்துல ஆவியோடு உண்மையோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நீ செபிக்கலாம். ஒரு உண்மை நிலைமைய கர்த்தர் தெரியும். உன்னை பார்த்து நீ சுற்றி வருவாரு, ஒரு ஆவி வருவாரு. சொல்றாரு, இது என் பிள்ளை ஆவியோடு உண்மையோடு ஆராதனைக்கிறா. 10 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனைனா நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பேர் கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் வருகிறோம்ல, கர்த்தருடைய பிரமாணங்களில் எல்லாவற்றிலும் நீ இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை கட்டளை இட
முடியும். ஆகவே கர்த்தருடைய சகோதரன் ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையோடு கர்த்தர் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலும் விசுவாசிகளை குறித்த காரியம் உனக்கு இருக்க வேண்டும், ஆராதனைகளை குறித்த காரியம் இருக்க வேண்டும், மற்ற இடை நாட்களில் உள்ள ஆராதனைகளை குறித்த பயபக்தி உனக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அப்படி கர்த்தர் அப்படி உலாவி பார்ப்பார், பூமியில உலாவி பார்ப்பார். அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. நீ போகிற இடம், வருகிற இடம், எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த பிரகாரங்களில் நீ எப்படி இருக்கிற என்பது உன்னை பார்த்துதான் கர்த்தர் செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வருஷமா ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தை காணல. அவங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 10 நாள் தான் ஆச்சு, இல்லைன்னா 10 வாரம் தான் ஆச்சு. நான் வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதத்தை காணல. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறபடியால், கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிறபடியால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்திலே உண்மை இல்லாதவரை வாழ்ந்து கொண்டால் 10 வருடங்கள் 10,000 வருடங்கள் ஆராதித்தாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. பிள்ளைகளோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கணும். உண்மையுள்ள இருதயத்தோட கர்த்தர் உனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். பிள்ளைகள் கீழ்ப்படியில சிஸ்டர் வரல, பிள்ளைய படிக்க வைக்கும் பொழுது பிள்ளை படிக்க மாட்டேன்னு சொல்லும். அந்த பிள்ளை நீங்க என்ன பாடுபட்டு அதை அடிச்சு படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையே. அதே மாதிரி நான் கர்த்தருடைய சமூகத்துல வருகின்ற பொழுது பிள்ளைகள் வரலன்னு சொன்னாலும் பிள்ளைகள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார வைக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த உண்மையுள்ள ஒரு மனிதன் இங்க இருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் இயங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் அன்பு தேவன் இப்படியே இயேசுவானை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என்னுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். கர்த்தருடைய பிரகாரங்களில ஆலய ஆராதனை ஒழுங்குகளிலே கர்த்தருக்கு என்று செய்திகளை கொடுக்கிற ஒழுங்குகளை, சனங்களை நடத்துகிற ஒழுங்குகளை, எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிரகாரங்களிலே எந்தெந்த பிரகாரங்கள் இருக்கிறதோ அந்தந்த பிரகாரங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். இந்த நாளில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்ம எந்தெந்த காரியங்களில் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய சமூகத்துல எப்போ மோசையை போல உள்ள எல்லா விதத்திலும் நம்ம உண்மையுடையவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் காலையில் அந்த வாகனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு துக்கம் வந்தது. ஒரு வாகனத்துல பார்க்கும் பொழுது வாகனத்துல ஃபுல்லா ஆளே இல்லை. ஒன்ன குறிச்சு கர்த்தர் கேட்பார், என்கிட்ட கேட்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க யாரும் என்கிட்ட வாங்கினதை கேட்கவே இல்லை. நான் தான் என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணி ஏசப்பாட கேட்டு இவங்களுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு, வாகனத்தை ஆயத்த பண்ணு. உன் பிள்ளைய கூட கொண்டு வரதற்கு முடியாதபடி விசுவாசியே, கர்த்தர் உன்னை குறித்து கேட்பாரு. பரிசுத்த ஆராதனை உனக்கு வீட்டுக்கு ஒண்ணு வருது, உன் பிள்ளைய கொண்டு வர முடியல, உன் மனைவியை கொண்டு வர முடியல, நீ ஒரு விசுவாசி. மோசே கர்த்தருடைய வீட்டுல எங்கும் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தான். அடுத்த வாரத்துல உங்க பிள்ளைகளை வண்டியில என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இல்லைன்னா தெரியும், பல வருடங்கள் கழிஞ்ச பிறகு அருமையான சகோதரி சிலுவை மொழி சொன்ன பொழுது சொன்னாங்க, ஒரு மரத்துல கட்டி என்ன செஞ்சான்? கொலைக்கு கொண்டு போனான். முதியோர் இல்லத்தை தேடி போவாங்க. இப்போ நீ உன் பிள்ளைக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுக்கல, இப்போ உன் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கலனா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டத்தை அடையும். இப்பவே வேதம் என்கிற ஞானப்பால ஊட்டி வளர்த்தன உன் பிள்ளைகள் மூலம் உனக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க வாகனம் சும்மா வருது, அத்தனை பேர் அழைச்சி கர்த்தரை சமூகத்துல ஒரு நாள் வந்து பாருன்னு சொல்லி அழைச்சி வரலாமே. இந்த ஆராதனை ஒரு நாள் வந்து பார்க்க வந்து சொல்ல முடியும். கையை தூக்குங்க பார்க்கலாம். கையை தூக்குங்க பாருங்க. நம்ம அத்தனை பேரும் ஒரு நாள் வந்து பார்க்க வந்தவங்கன்னா இங்க மேக்சிமம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா இங்க யாரையும் பார்க்கும்படி வரல, இயேசுவை பார்க்கும்படி வரல, மனிதனை பார்க்கும்படி வரல, இயேசுவை பார்க்கும்படி வரல. இங்கே இயேசு இங்கே இருக்கிறார், அவர் விடுதலையை கொடுக்கிறார். எத்தனையோ பேர் வியாதிகளிலே பலவீனங்களிலே சிக்கப்பட்டு மதுபான பிரியர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நம்ம செபித்து இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அந்தந்த குடும்பங்களில் என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். ஆகவே அருகில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்?
கர்த்தருடைய சமூகத்திற்கு என்ன செய்யணும்? எப்போ கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். என்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இவ உண்மை உள்ளவதான். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இவைகளுடைய ஆலய பிரகாரங்களில் எல்லாவற்றிலும் உண்மை உடையவன் என்று சொல்லும்படி கர்த்தருடைய காரியத்தில் இருக்க வேண்டும். நீ உண்மை உடையவனாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு பெரிதான காரியத்தை செய்வார். இங்கே கர்த்தருடைய சபை வீட்டுல சங்கீதம் வாசித்த சங்கீதத்தின் 65ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. நீ எங்க போனாலும் உனக்கு திருப்தி கிடைக்காது. எங்க போனாலும் நன்மை கிடைக்காது. நீ அதிகாரியை தேடி போனாலும் யாரை தேடி போனாலும் என்ன செய்யாது? நன்மை கிடைக்காது. ஆனா பரிசுத்த அவருடைய வீட்டுல வந்து நீ அவருடைய வீட்டின் நன்மையினால் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்கப்படுவாய். அவருடைய வீட்டுல நம்ம அழைச்சு வந்திருக்கிறாங்கல்ல, எத்தனையோ பேர் எங்கெங்கா இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கத்த அழைக்கல, உன்னை தெரிந்து கொள்ள முடியாது. அழைக்கப்பட்டவர் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர், அதிலும் உண்மை உள்ளவர் ஒரு சிலர். உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை ஸ்தலத்தை அழைத்து வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை ஸ்தலத்தை அழைத்து வந்திருக்கிறார். நீ ஒருவேளை உண்மை உடையவனாய் இருந்தால் உனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, மரணம் வருகின்ற பொழுது, தீங்கு வருகின்ற பொழுது இந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பார். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பது, ஒரு மனிதர் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு வியாதிப்பட்டு மரண படுக்கைக்குள் படுத்திருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டுல இன்னும் உண்மை உடையவனாக இருந்தது போல இவருடைய கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் உண்மையா இருந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதுக்கு முன்பாக இந்த வேத வசனம் வாசிக்கிறது. 1வது வசனம் வாசிக்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறைத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா அந்த வியாதிப்பட்டு இருக்கிறார். இப்பொழுது இயேசு ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே போய் சொல்லுகிறார், நீர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறீர், நீர் இனி பிழைக்க மாட்டீர், ஆகவே உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று இவரை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவர் இந்த வார்த்தையை சொல்லுவது 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். சொல்லுகிறார், நீர் மறைத்து போவீர், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று. அப்பொழுது அதே கட்டில படுத்து சுவர்புறமாய் திரும்பி இவர் அழுகிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய பார்வைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? நலமானதை செய்திருக்கிறேன். உண்மையாய் உத்தமமாய், உண்மையும் உத்தமமாய் இருந்திருக்கிறேன். ஆகவேதான் மோசே கர்த்தருடைய வீட்டிலேயும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இந்த உண்மை உடையவனாய் நீ இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வியாதிகள் வருகின்ற பொழுது, பலவீனங்கள் வருகின்ற பொழுது, நிந்தைகள் வருகின்ற பொழுது, பாடுகள் வருகின்ற பொழுது, நீ நிற்க திராணி இல்லாதபடி இருக்கின்ற பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்லலாம், ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்திருக்கிறேன்ப்பா, உம்முடைய பார்வைக்கு நான் உண்மையுடையவனாய் இருந்திருக்கிறேனப்பா. ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்லி ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்ல சொன்னார், நீர் மறைத்து போவீர்,
அவர் அப்படியே அழுது கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஏது உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தாரும் ஆண்டவரே, இந்த மரண கட்டிலிருந்தே மாற்றும் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும், மருத்துவர்களால் என்னை விடுவிக்க முடியாது, அதிகாரிகளால் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுக்க முடியாது, உங்க பார்வைக்கு நான் அருமையானதை செய்து ஆண்டவரே, என்னை பாரும் என்று அவர் கேட்கிறார். அந்த 4வது வசனவாசிங்க, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் சனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா பாதி முற்றத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு கடந்து போயாயிற்று. இந்த ஆராதனை ஸ்தலத்திலே யாராவது ஜோசியத்தை கேட்டு குறியை கேட்டு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுவரையிலும் தான் உண்டு, 38 வயசு வரை 28 வயசு வரை நான் அப்படியே தான் சுத்திட்டு இருப்போம். கடந்த நாளில் நான் ஒரு வீட்டில் செபிக்கும்படி, ஒரு வீட்டில் பயங்கரமான போராட்டம், அந்த போராட்டத்துக்காக நான் செபிக்கும்படி கடந்து சென்றேன். 2-3 நாட்களாக செபித்தேன். வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம். செபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு, ஆண்டி எனக்கு இரட்டை சொல்லி, அதனால நான் இப்படிதான் இருப்பேன். இது உனக்கு யார் சொன்னது? எங்க அம்மா சொன்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இசைக்க கூட சொல்லி இருக்கிறேன், எனக்கு அப்படிதான் மரண நாள் குறிக்கப்பட்டாயிற்று, தீர்க்க தரிசனால் போதிக்கப்பட்டாயிற்று, அது எனக்கு மரணம் தான் என்று சொல்லி இருக்கலாம். உனக்கு எந்த ஜோசியக்காரனால விதி எழுதப்பட்ட அந்த ஜோசியத்தை கர்த்தர் இன்னைக்கு கிழித்து சரித்திரத்தை மாற்ற போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பிள்ளைய குறித்து நீ பயப்பட்டு, ஆதி காலத்துல நம்ம எல்லாரும் அறிவு இல்லாதவர்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறவர்களா இருந்தோம். ஜோசியை கேட்டு குறி கேட்டு உன் பிள்ளை அப்படி உனக்கு இப்படிதான் என்று சொல்லி சொல்லி உன் பிள்ளை அப்படியே நிர்மூலமாக்கி விட்டோம். இதுதான் எனக்கு நடக்கும் அப்பவே ஜாதகத்துல சொல்லியாச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எந்த தீர்க்க தரிசி அவளுக்கு சொன்னாரோ அந்த தீர்க்க தரிசி அப்படியே முற்றத்தில் வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், நீ திரும்ப போய் சொல்லு, அவனை நான் குணமாக்குவேன். ஏன் தெரியுமா? இவர் அழுது கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிற, நான் மன உண்மையாக இருந்தேன் என்று சொன்னபடியால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இவரை குணப்படுத்தும்படி அவரையே அனுப்புகிறார். எந்த தீர்க்க தரிசியினால உனக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதோ நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க. சிலவங்க நினைப்பாங்க, தீர்க்க தரிசனம் எப்படி வந்துச்சு, இதுல இருந்து எனக்கு விடுதலை உண்டாகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எந்த தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் பேசினாலே அதே தீர்க்க தரிசியை கொண்டு சாக கட்ட மாற்றுவார், மரண கட்டை மாற்றுவார், ஒரு யாவிய கட்டை கட்டர் மாற்றுவார். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதற்காக தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், அதற்காக தான் ஊருக்கு ஒன்று, தேசத்துக்கு ஒன்று, ஜனத்துக்கு ஒன்று கர்த்தர் உன்னை இந்த ஆராதனை ஸ்தலத்தில் அழைச்சு வந்திருக்கிறார். உன்னை குணப்படுத்தினேன் என்று மட்டும் அல்ல, 3ஆம் நாளில் நீ எங்க போவ? ஆலயத்திற்கு போவாய் என்று அவர் போய் சொல்லுகிறார். நன்கு தேவனுடைய பிள்ளைய, இவருக்கு என்ன சந்தோஷமா இருந்தது. எனக்கு கூட ஒரு சாட்சி தெரியும். ஒரு அருமையான சகோதரர் ஒரு பயங்கரமான வியாதியில் அடிபட்டு எங்க இருக்கிறார்? ஆசாரியப்பள்ள மருத்துவமனையில் இருக்கிறாரு. நாங்க செவிப்பதற்காக கடந்து சென்ற வந்து போன எல்லா மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க, அவர் இனி பிழைக்கவே மாட்டாரு, அவருக்கு இனி மரணம் தான். அவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் விதி எழுதியாச்சு. இப்ப பாடி வருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி வருமா. எங்க ஊரெல்லாம் அப்படியே கலைஞ்சாயிடுச்சு. நம்முடைய சபையில அப்பா அவங்க வரல, இப்ப நம்முடைய சபையில குடும்பமா இருக்கிறாங்க. நன்கு தேவனுடைய பிள்ளையே, எல்லா மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க, ஊரெல்லாம் எப்ப கல்லறை தோன்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். இவங்களுடைய அவங்க ரிலேஷன்ல ஒருத்தவங்க அதை விழிச்சுட்டே இருந்தாங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, எப்படியாவது சிஸ்டர் ஒரிக்கும் அந்த ஆசிரியர் செவிங்க. அந்த சகோதரன் சொல்லிக்கொண்டே இருந்தாரு, ஒரே ஒரிக்க அவங்க சர்ச்சில் உள்ள சிஸ்டர் கூட்டிட்டு வாங்க, ஒரே ஒரிக்க கூட்டிட்டு வாங்க. அநேக முறை கூப்பிட்டு நான் போகல, பரவாயில்ல, ரொம்ப சீரியஸா
எனக்கு நீ மறித்து நேரமே இல்லை, அரை மணிக்கூர் கூட இல்லை என்று சொன்ன தகவலின் மூலம் நான் எங்கேயும் பிரயாணப்பட்டு பெற்று செதித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன்னை குணமாக்குவே, 3ஆம் நாளில் நீ எழுதி போவாய். அவர் மரண படுகையில இருக்கிறார். சரீரம் முழுவதும் மாறித்தாயிருக்கு. அங்கு தேவையற்ற அந்த மரண கண்ணைகள் இருக்கிறவரை பார்த்து காத்த செல்ல மனைவி அப்படியே இருந்து அழுது 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 கண்ணை வடித்து புலம்பி கிளம்பி கிளம்பி அழுது புலம்பி கொண்டே இருக்கிறார். நாள் முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசினார், நீ ஆலயத்துக்கு வருவாயா, நீ கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சி சொல்லுவாயா, உன்னை நான் இப்பொழுதை விட்டு வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை அந்த வார்த்தையை கேட்டவர்கள் அந்த சகோதரனுக்கு பேச ஒன்றும் முடியாது. அப்படியே கண்களெல்லாம் ரத்த கண்களா, 2 கண்களா ரத்த கண்களா இருக்கிறது. தலையெல்லாம் அப்படி கட்டி பொறிச்சு வைத்திருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் அப்படி கட்டி வச்சிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்ய 3ஆம் நாளில் குணப்பட்டு வரணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரணும். ஆலயத்தில் சாட்சி சொல்லுவது கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சுகத்தை காத்து சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். ஆயுசு நாள்களை பெருக பண்ணினார். மனைவியுடைய கண்ணீரும் பிள்ளைகளுடைய கண்ணீரும் என்றைக்கு அவங்க விடுவிச்சாங்களோ அந்த வாரத்திலிருந்து ஒழுங்கா மனைவி பிள்ளைகள் இங்க வருவாங்க. கணவனர் 2 வாரம் வந்தாரு. பின்ன தான் தோண்டித்தனமா நடந்து கொண்டே இருந்தார். நம்ம 40 நாள் உபவாச கூட்டத்துல என்ன செய்யுது, அவருக்காக வச்சு சபித்தோம். ஆண்டவரே குட்டி வரையிலிருந்து வெளியே வரணும், கத்து குடும்பமா இவர்களை ஆராய்ந்து கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது நான் இங்கே வரும் இடத்துல சபித்துக் கொண்டிருக்கிற குடும்பமா ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய சமாதானத்தை எதை வேண்டுகிறாயோ, எதை நீ விண்ணப்பத்தை வைக்கிறாயோ, யாரை தொட முடியாது ஆமாவர்களுக்கு தூரத்திலே தள்ளப்பட்டிருக்கிற அவரை கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்தினால் என்ன செய்கிறது, இழுத்து கொண்டு வருகிறது. நீ ஒருவேளை சாத்தா உன்னை அலக்கழிச்சு உன்னை தூரத்துல கொண்டு போய் போட்டாலும், நீ ஆழியில் விழுந்துட்டாலும் சேற்றியில் விழுந்துட்டாலும் தூக்கி உன்னை எடுப்பேன். ஓ மகனே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைச்சு உன் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படி, கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைச்சு உன் கண்ணீர்கள் எல்லாத்தையும் துடைக்கும்படி, நீ எந்த இடத்துல அல்ல, நீ எந்த குப்பை கட்டிக்குள் வீசி எறியப்பட்டாலும் சரி, நீ தூக்கி எறியப்பட்ட குப்பை கட்டியிருந்து உன்னை எடுத்து கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி உன்னை அழகுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கு வேண்டாம் நீ எறியப்பட்டால், நீ ரத்த வெள்ளத்தில் விளக்குற உன்னை பார்த்து, ரத்த வெள்ளத்திற்குள் விளக்குற உன்னை பார்த்து, மகனே நீ பிழைத்து என்று சொல்லி அவருடைய வாஸ்தவத்தை உனக்கு கொடுத்து அவர் உன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ரத்த வெள்ளத்துக்குள் உழைத்து கிடக்கிறதை பார்த்து உன்னை எடுத்து இந்த பாவமாகிய ரத்தத்திற்குள் உழைத்து கிடக்கிறாய் என்று சொல்லி உன்னை பரிசுத்தப்படுத்தி சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். மட்டுமல்ல, உன்னுடைய பருவகாலத்தை அறிந்து, நீ பருவகாலத்தை அறிந்து வஸ்துவம் இல்லாமல் இருக்கிறாய் என்பதை அறிந்து உனக்கு வஸ்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அதுதான் ஐயா கிருபை, அதுதான் கிருபை. கிருபையை நினைச்சு கரங்களை தட்டி அந்த கிருபையினால தான் நீ அழைக்கப்பட்டாய், அந்த கிருபையினால தான் நீ அழைக்கப்பட்டாய். யாருக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சாங்களே, கணவனுக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சாரே, மனைவிக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சாங்களே, மனைவியுடைய உறவினர்கள் என்ன துரத்தினாங்களே, கணவனுடைய உறவினர்கள் துரத்தினாங்களே. இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னோடு உடன்படிக்கை பண்ணின உடனே என்ன செய்தாங்க, உன்னை எல்லை மட்டும் துரத்திட்டாங்க. கணவன் திருமணத்துக்கு ஒரு சொன்னாரு, வாழ்காலம் தாழ்ந்தாலும் நான் ஜீவனோடு இருக்க நாளெல்லாம் மரணமே அன்றி உன்னை என்ன செய்யாது, என்னையும் பிடிக்காது. நெய்யனாலும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட உறவு, சாதலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கணவன் கூட எல்லை மட்டும் உன்னை துரத்தி விட்டார். மனைவி உனக்கு ஒப்பந்தம் செய்தால் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உன்னை யார் சொன்ன ஒரு காரணத்துக்காக புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி உன்னை விட்டு தூரம் போய் விட்டானே, கணவன் உன்னை விட்டு தூரம் போய் விட்டானே. பிள்ளைகள் சொன்னாங்களே, அம்மா எப்படி அவங்களை கஷ்டப்பட்டு என்ன படிச்சு வைங்க, எப்படி அவங்களை கஷ்டப்பட்டு என்ன படிச்சு வைங்க, நான் படிச்சு பெரிய அழகி உங்க கடன்களை எல்லாம் மீட்டிடுவேன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்த வார்த்தையின் மூலம் நீ பசித்த வயரோடு பசித்து பசித்து உண்பதற்கு கூட ஆகாரம் இல்லாமல் பட்டினியோடு பசியோடு இருந்து வட்டி கடன் எடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்து பெரிய காரணியத்தினால் நடப்புவார்னு சொல்லி உன் பிள்ளைகளை நீ படிச்சு வச்சு பெரிய ஆளாக்கினாயே. படித்துக் கொண்டிருந்த இடத்துல காதல் என்கிற வழக்குள்ள விழுந்து உன் பிள்ளை மோசம் போகப்பட்டானே, உன் பிள்ளை மோசம் போகப்பட்டானே. நம்மை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ புசிப்பதற்கு ஆகாரம் கேட்ட நாட்களில் உன் பிள்ளை உனக்கு நன்மையை செய்யல. இப்ப புசிக்க முடியாத வியாதி கூட்டு குடும்பம் அந்த வியாதிகளும் சரீரத்தை ஒட்டி கொண்டது. அம்மா புசிங்க, அப்பா புசிங்க, உனக்கு புசிக்க முடியாதபடி நின்று கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய காருண்யத்தை கேளு, கர்த்தருடைய கிருபையை கேளு, அவருடைய சமூகத்தை காத்துரு, உன் பிள்ளைகளுக்காக காத்துரு, கணவனுக்காக காத்துரு. எல்லை மட்டும் உன்னை துரத்தி உன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் எல்லாம் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்க முடியும். உன் பிள்ளைய பெரிய காரணத்துல வைக்கணும், கர்த்தர் மட்டும்தான் வைக்க முடியும். யாரும் உனக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. செய்வேன் என்று மனிதன் சொல்லுவான். ஆனா மனிதன் ஏற்ற வேலை வரும் பொழுது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு செய்யறதுக்கு எனக்கு இல்ல. அப்படிதான் மனிதன் சொல்ல. தேவன் மட்டும்தான் வாக்கு மாறாத தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு வேலையில சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வேலையில சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் முடிச்சுதான் இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய காருண்யத்தினால், கர்த்தருடைய காருண்யத்தினால் நம்மை நிறைத்து கொண்டு இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பூமியிலே நிலை நின்று கொண்டிருக்கிறோம். அது இருப்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருக்கு ஆயுசு நாட்களை கட்டண செய்திருக்கிறார். 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். கரங்களை தட்டி 15 ஆண்டுகளை கட்ட கிருபை கூட்டி கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் நாம் அநேகர் வியாதிகளோடு பலவீனங்களோடு மறைச்சு போயிருவேன், இனி திரும்ப வரமாட்டேன். இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிற அநேகர் ஆரம்ப நாட்களில் மருத்துவர்கள் கைவிடப்பட்டு ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் பேசினான். இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, இயேசு 10 பேரை சுகப்படுத்தினாரு. எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க? ஒரே ஒரு ஆளுதான் வந்தது. மிச்சம் 9 பேரை காணல. ஆனா இயேசு தேடினார தேடல. உன்னை இங்கு கர்த்தர் விடுவித்துக் கொண்டே இருப்பாரு. உனக்கு ஆபத்துல உன்னை விடுவிச்சு கொண்டே இருப்பாரு. ஆனா நீ வரலன்னு சொல்லி வர்றீங்க, என்ன செய்ய மாட்டாங்க? தேட மாட்டாங்க. நீதான் நன்றியவர்களுள்ள இருதயத்தோட, மோசையை போல உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை ஏற்கணும். நீ நன்றியவர்களுள்ள இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தர் உனக்கு செய்தவர்களை சொல்லி சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவர் உனக்கு செய்த நன்மைகள் நாளை மீது போராது, ஆயுசு மீது போராது, நாம மீது போராது. அவர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்ல நீ நன்றியவர்களுள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல வந்து நீ உட்காரணும். அவரை தேடி வரமாட்டாரு. அவர் உன்னை தேடி வரமாட்டாரு. ஏன் தெரியுமா? கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தகப்பனாரிடத்திலிருந்து வாங்கி பொறைச்சிட்டு எங்க போயிட்டான்? வேற திருநாக்குற கூட்டத்துல போய் தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் அழிச்சு, ஐஸ்வர்யத்தை எல்லாம் அழிச்சு அவன் அப்படியே போயிட்டான். அதுக்கு பிறகு கெட்ட குமாரனை தகப்பனார் தேடி போனா போகலாம என்ன செய்தாரு? காத்திருந்தாரு. அவன் என் பிள்ளை வரணும். நம்முடைய இயேசுவுக்கு தெரியும். ஏன் அவை கெட்ட குமாரை கொண்டு போன பணத்தை எல்லாம் வச்சு ஐஸ்வர்யப்பட்டு ஒரு பெரிய ஆளா திரும்பி வரவில்லை. எப்படி வந்தான்? எல்லாவற்றையும் அழித்து கையிலும் ஒன்றுமில்லை, பையிலும் ஒன்றுமில்லை. ஒருவேளை ஆகாரத்திற்காக பண்டிகளின் ஆகாரத்தை சாப்பிட்டு தமிழை மேய்ந்தவனாய் திரும்ப கடந்து வந்தான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற்று, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சுகத்தை பெற்று, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெயத்தை பெற்று நீ திரும்ப கடந்து சொன்னால் உன்னிலிருந்து போகப்பட்ட ஆவிகள் ஒரு ஆவி புறப்பட்டு போனது. அது வளர்ந்ததிலே உள்ளவரும் சுற்றி அலைந்து திரிந்து 7 ஜோடி ஆவிகளை கொண்டு உன்னருகில் வருவோம். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடாய் இருக்கு. கரங்களை தட்டி ஒரு நன்றி செல்லல. கர்த்தருக்கு செல்லுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கெட்ட குமாரனை தேடி தகப்பனார் போகல. தகப்பனாருக்கு தெரியும் இதெல்லாம் அழிஞ்சு போன பிறகு இதெல்லாம் ஆஸ்திகள் எல்லாம் தீர்கிறது, சரீர நன்மை இழந்து வருது, என்னை தேடி வருவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது அருணச்சிகளை தேடி போகல. இவையெல்லாம் இழந்து தந்தையை விட்டு தவிடுதான் ஆகாரம் என்று ஆனவளுக்கு இனி நண்பர்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், இயேசு அப்பா மட்டும் போதும் என்று சொல்லி அப்பாவை
அதே போல நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஜெயத்தை பெற்றுட்டு திரும்பி போவாங்க. ஏன்னா உலகத்தை பார்க்கும் பொழுது, இங்க இருந்து பார்க்கும் பொழுது அங்க தூரத்துல காண்கிற மாம்பழம் ரொம்ப அழகா இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அங்க உள்ள போய் அதை பறிச்சு கஷ்டப்பட்டு அந்த மரத்துல ஏத்து அதை வெட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அதுக்குள்ள புழுக்கள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தெரியும் அது வரையிலும் அது பார்வைக்கு அழகாக தான் காணப்படும். அதுக்கு பிறகுதான் அறிவீங்க, ஐயோ இயேசுவே, நீ என்னை ஆதியில் கொண்டு அன்பை விட்டு விட்டு, உன்னிடத்தில் ஆதியில் கொண்டு அன்பை விட்டு விட்டு உன் வேறொரு குறைவு இருக்கிறது. என்ன குறைவு? ஆதியில வச்ச அன்பை விட்டுட்டப்பா, தகப்பன் விட்ட மறந்துட்டப்பா, உன்னிடத்துல வச்ச கிருபை நீர் எனக்கு தந்த கிருபையை மறந்துட்டு எங்கோ தொலைச்சிட்டு, நீர் கொடுத்த வஸ்திரங்க, நீ தந்த வஸ்திரத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு, உன் பருவ காலத்தை அரைஞ்சு உனக்கு வஸ்திரத்தை கொடுத்தாரே, அந்த வஸ்திரத்தை எங்கேயோ தொலைத்தார். ஆதாமை பார்த்து கேட்கிறான், இதை பூசிக்காம என்று கடவுள் சொல்றாரு. திரும்பி வருகிற பொழுது அவன் பூசித்து விட்டான். அவரை பார்த்து கேட்கிறான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எங்கே இருக்கிறான்? ஒழிச்சிருக்கிறான். இலைகளை தடிச்சு ஒடுத்தி கொண்டு மனைவியவரை தோட்டத்திற்குள்ளே ஒழித்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் நீ சபை கூடி வர முடியாதபடி உன்னை ஒழித்திருக்கும்படி ஏதோ பாவம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆராதனைக்கு வர முடியாதபடி உன்னை பாவம் துரத்துகிறது. விசுவாச குடும்பங்களோட ஐக்கியம் வைக்க முடியாதபடி பாவம் உன்னை துரத்துகிறது. ஊழியக்காரோட பேச முடியாதபடி, ஐக்கியம் கொள்ள முடியாதபடி உன்னை பாவம் துரத்தி கொண்டிருக்கிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவ ஜனமே, எந்த பாவத்திற்குள் நீ சிக்கப்பட்டாய்? எந்த பாவம் என்கிற வலைக்குள்ள நீ சிக்கப்பட்டாய்? ஆரம்ப நாட்களிலே எப்பவும் இயேசு, எப்பவும் ஆராதனை வேணும், எப்பவும் செய்தி வேணும். இப்போ நீ எங்கே இருக்கிறாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தம் உனக்கு பலமாய் துணித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும். கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறது. என்ன ஊழியம்? சண்டே கிளாஸ் ஊழியம். சண்டே கிளாஸ் ஊழியத்துல கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதமான சொல்லிக் கொடுக்க முடியாதபடி ஒரு நாள் காப்பி அடிச்சு போகிறாயே, உன்னை குறிச்சு எச்சரிக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் காத்திருக்கிற நாள். அந்த நாளை நீ அபகரித்துக் கொள்வதற்கு நீ யார்? கர்த்தருடைய சமூகத்தை பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தை கடவுள் வந்து உட்காரணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வேத பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? உன்னை எதற்காக அழைத்து வந்தார்? கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் 6 நாட்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் ஓய்வு நாள், 7வது நாள் அவருடைய நாள். 6 நாட்களை எடுத்தாச்சு. அவருடைய நாளை திருட்டிக் கொள்ள வேண்டுமா? அவருடைய சமூகத்துல காரியங்களில் உண்மை மோசையை போல உண்மை உடையவனாய் கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல எல்லா பிரகாரங்களும் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த சண்டே கிளாஸ் ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய எந்த பாடுகள் எந்த கேடுகள் இருந்தாலும் நீ கர்த்தருடைய சமூகத்துல வருகிறது அவருடைய பாடுகளை மறைய பண்ணலாம். நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்குன்னு சொல்லி எல்லாம் அனுப்புறோம் தானே? உங்க பிள்ளைங்களுடைய வகுப்பு இப்ப என்னாச்சு? உங்க பிள்ளைகளுடைய கோர்ஸ் என்னாச்சு? கர்த்தருடைய சமூகத்துல வர வேண்டிய நாள் கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? உட்காரணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். தசமமாக உன் காசு மட்டும் அல்ல, நீ கர்த்தருடைய சமூகத்துல அந்த நேரத்துல உள்ள தசமபாகத்தை கர்த்தருக்கு என்ன செய்யும்? கொடுக்கணும். ஒரு வாரம் நீ கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கல, ஞாயிற்றுக்கிழமைய மட்டும் கொடுத்தா கூட உன்னுடைய தசமபாகம் வீடாக்கப்பட்ட கரங்களை தட்டி நீ கர்த்தருடைய சமூகத்துல உனக்கு கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கணும். உனக்கு நான் எல்லாத்தையும் கர்த்தருக்கு நினைக்கணும் கொடுக்கணும். அப்பதான் கர்த்தருடைய சமூகத்துல இசைக்க சொல்ல முடியும், கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல நான் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறேன், உங்களுடைய சமூகத்துல நான் எப்படி இருந்திருக்கிறேன்? நலமானதை செய்திருக்கிறேன் அப்படி சொல்ல முடியும். ஒரு அருமையான சகோதரர் அடிக்கடி என்ன நைட்ல போன் பண்ணி கூப்பிட்டு கேட்பாரு, இப்ப எங்க ஆராதனை நடக்குது, அங்க என்ன நடக்குது, எதை திட்டிகிட்டே இருப்பாரு. நான் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவரை இவரை கர்த்தர் ஆலயத்துல கொண்டு வரணும், இவரை கர்த்தர் ஆலயத்துல கொண்டு வரணும். நான் கேட்பேன், அப்படி அண்ணா, சரி அண்ணா, சரி அண்ணா, எல்லாம் அண்ணா அண்ணா சொல்லுவேன். ஆனா கர்த்தர் நம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்திருக்கிற கரங்களை தட்டி
உனக்கு முன்ன இருக்கிற எல்லா ஏரிகளும் உனக்கு பின்னால தொடர்ந்து வருகிற யோகம் பிரித்து திருடும். எந்த பலமான எந்த பாவன உன்னை எதிர்த்து நிறுத்த மாட்டான். எந்த பலமானும் எந்த பாவனும் உனக்கு முன்ன என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிறுத்த மாட்டான். அவர் சொல்றாரு, இங்க என்ன கூட்டம் நடக்குதுன்னு வித்தியாசமா சொல்லுவாரு. ஆனா அந்த கூட்டத்தில் அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஒருவரை கரங்களை கட்டி கர்த்தர் செய்யறதுனால அப்படிதான் உனக்கு முன்ன கர்த்தர் செய்யறது ஒரு கண்டவர்களை ஒரு செவி கேட்டதில்லை. இப்ப அவருக்கு தெரியும் என்ன கூட்டம் நடக்குதுன்னு. அடுத்தது உனக்கு முன்ன யார் உன பரிகாசிச்சு நீ வள சேரி கட்டிட்டு ஆராதனைக்கு போறேன்னு சொன்னாலும் நீ சொல்ல, ஆண்டவரே அவங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அவங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அவங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல வருவாங்க. எப்போ வேதாகமத்தை தேடி எங்க போறேன்னு கேட்கவே கேள்வி கூட்டம் செய்யறது சொல்ல, ஆண்டவரே இது வேதம் என்கிற பட்டத்தை அவங்களை சுமக்கட்டும் ஆண்டவரே, என்னை போல அவங்களை சுமக்கட்டும். அவங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவகாசியம் மாறுவாங்க. அவங்களை பார்த்து நீ திட்டுக்கு மறுபடியில் சொல்லாத, ஆண்டவரே அவர்களையும் நீங்க சந்திக்கணும், அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அப்படி நீ கர்த்தருடைய சமுதிரம் கேட்கும் பொழுதுதான் என்ன உனக்கு கிடைக்கும். ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். லூக்கா 23 28 வாசிங்க. அங்கே ஏசாயா தன்னுடைய எசேக்கியேல் அங்கே அழுகிறார், தன்னுடைய ஜீவனுக்காக அழுகிறார். இங்கே வசிக்கலாம். இயேசு அவர் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இவங்க இயேசுக்காக எதுக்காக அழுகிறாங்க? இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள். யாருக்காக? நமக்காக. அருகில் இருக்கிற எல்லாருக்காக தான் இயேசுவை சிலுவையில் அறைகிறாங்க. அவனுடைய சரீரத்தை முழுவதும் ஒரு நிலத்தை உள்ளுவது போல அவருடைய சரீரம் முழுவதும் உள்ளது. அவருடைய கிளைக்கப்பட்ட அனுபவத்தோட சரீரம் முழுவதும் தங்க நிறமான சரீரம் முழுவதும் ரத்தம் மரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சாட்டையினால் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. காயங்கள் ஏற்ற நேசரை சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இவரை பார்த்து ஆண்டவரே இவருக்கு என்ன நிலைமை எப்படி என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இவரை ஏன் அநியாயமாய் இந்த பாவத்தை செய்கிறார்கள், எதற்காக இவரை அடிக்கிறார்கள், எதற்காக இந்த முழுமுடியை சூட்டுகிறார்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு காயங்கள் படும்பொழுது பெற்றவர்கள் எப்படி அழுவாங்க, அதே மாதிரி அருகில் இருந்து எல்லோரும் சுற்றி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்ய வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழகு. அவர் சொல்லி இருக்கிற பாத்தீங்களா, நான் ஒரு தவறுமே செய்யல, ஆனா என்ன செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க. நீங்க எல்லாரும் சத்தம் போட்டு அழுதாவது என்ன விடுதலை செய்யுங்க. ஆனால் அவர் பிதாவுடைய சுத்தத்தை செய்து நிறைவேற்றும் வரையிலும் அவர் தன்னுடைய எல்லா உபத்திரவங்களையும் பொறுத்து தன்னுடைய காயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சுத்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய சுத்தத்தை செய்யும்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நாம் இந்த நாட்களில எவ்வளவு பெரிய ஒவ்வொருவர்களை சந்தித்த தேவன், நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மளால என்ன செய்ய முடியல, இந்த காயத்தை நமக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சரீரத்தை பார்த்து அழுகின்ற பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த நாட்களிலே நாம் என் பிள்ளைகளுக்காக நாம் அழுது கொண்டு இருக்கிறோமா? உங்களுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுங்க? சொல்லுங்க. நம்ம 1-2 பேர் தான் அழுதுட்டு இருக்கிறீங்க. எதுக்கு அழுறீங்கன்னு தெரியாது. என் பிள்ளை படிச்சு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும், என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதுக்குதான் நம்ம அழுதுட்டு இருக்கணும். அப்படிதானே? என் பிள்ளை சர்ச்சில் வரல, குடும்பமா வந்துடுது, ஆராதிக்க வரல, என் பிள்ளை சபையில வரணும், எத்தனை பேர் அழுதீங்க சொல்லுங்க. அப்படின்னு அதுலேயே சிலர் இருக்கிறீங்க. உங்களை கருத்து ஆசீர்வதித்து உங்க பிள்ளைங்களை அப்படி கொண்டு வர. ஏன்னா ஒரு சகோதரனுக்காக நான் குறிப்பா 1 வருஷத்துக்கு கிட்ட இருந்து
1.5 வருஷத்துக்கிட்ட ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். இன்றைக்குதான் அத்தி பூத்தத போல கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கற்றுக் கொண்டு வந்திருக்க. நீ செபிக்க கற்று என்ன செய்யாது காரியத்தை மாறுதல உள்ளவர் வேலை வருகிறவங்க இருக்க முடியாதவங்க அவர் மட்டுமல்ல ஒரு ஆத்மாவையும் கூடையே கொண்டு வந்துட்டாரு. கரங்களை தட்டி அதான் கற்று செய்கிற காரியம் கற்று செய்கிற காரியம் அவ்வளவுதான். தேவனுடைய வாசல்களை திறந்தவர்களுக்கு கற்று அப்படியே திறந்து விடுறாரு. இதோ பெரிதும் அனுகூலமான வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டாயிருக்கு. உன் கணவனுக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டாயிருக்கு. நான் திறந்த வாசலை இனி ஒருவரை நடக்க முடியாது. நான் திறந்த வாசலை இனி ஒருவரை நடக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது. உன் பிள்ளைகளுக்காக இப்போ அவருக்கு தெரியுது அவர் எதற்காக உன் பிள்ளைகளுக்காக அழ சொன்னார் என்று சொன்னால் லூக்கா 23:31 வாசிக்கலாம். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள்? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பச்சை மரம் பாவம் ஒன்றும் செய்யாதவர், சுத்த கண்ணார், குற்றம் அறியாதவர், அனைவரை விடுவித்தவர், அனைவருடைய வியாதி படுக்கையை எழுப்பினவர், உயிரோடு மறைத்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், இவர் ஒன்றும் அறியாத பச்சை மரம், குற்றம் எதுவும் இல்லாத ஒரு பச்சை மரம், நீதிபரனாகிய இயேசு, நீதிபரனாகிய இவருக்கு இந்த பாடத்தால் நம்முடைய வாழ்வெல்லாம் எல்லாமே செத்து போன வாழ்வு, நம்மெல்லாம் பட்டு போன ஒரு வாழ்வு, என்றைக்கோ நாம் பட்டு போய் யாரும் நம்மை விசாரிப்பார் இல்லாதபடி வாழ்ந்து அழிந்து போன நாம், நம்முடைய குடும்பம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பச்சை மரமா இருந்த இயேசுவை கூட என்ன செய்யலாம், உயிரோட பிடிச்சு அடிச்சு காயப்படுத்தி அவரை நிலத்தை உழுவுதவரை உழுது அடைய கரங்களில கால்களில ஆணி அடிச்சு சிலுவையில் அப்படியே சிலுவையை சுமக்க செய்து அவர் முகமுகர வெள்ளத்த விழுதும் அவரை விடாதபடி அப்படியே அவரை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பாடுகளை படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் என் அன்பு தேவனுக்குள்ள அந்த பச்சை மரத்துக்கு நான் ஒரு பச்சை மரம், எனக்கு இந்த பாடுனா உன் பிள்ளைங்க அந்த பட்ட மரத்துக்கு என்ன பாடு இந்த உலகம் செய்ய போகிறது. அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் பாவம் என்கிற கிட்டத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள், மதுபானத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் சாத்தானால் அலங்கழிக்கப்பட்டு, கணவன் சாத்தானால் அலங்கழிக்கப்பட்டு, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடி ஒவ்வொரு குடும்பங்களிலும் தத்தளிப்பை பாத்திரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், பட்ட மரத்துக்கு பல பாடு இருக்குது. அதனால நீ என்ன செய்யும், உன் பிள்ளைகளுக்காக நீ எழுது, உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் எழுங்கள். லூக்கா 21:36 வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றால் இனி சம்பவிக்க போகிறது. இப்ப என்னென்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? கொள்ளை நோயால் தூரத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள், அருகில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் சாவார்கள், முற்றுகை போடப்பட்டவர்கள் பஞ்சத்தால் சாவார்கள். இனி பார்க்கிறது கொடூரமான காலம். இந்த கொடூரமான நாட்களிலே நீ தப்பித்துக் கொள்ளும்படி, இந்த கொடூரமான நாட்களிலே நீ மோசம் போகாதபடி, உன்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படும்படி இனி வரப்போகிற மகாபெரிய பெரிய அழிவு சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரம் போல சாவு வருகிறது. இவைகளில் நீ தப்பித்துக் கொள்ளும்படி இனி வரப்போகிற சம்பவங்களுக்கு உன்னுடைய குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளும்படி நீ பாத்திரமாய் எப்படி நினைச்சிடணும், செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டுமோ. எல்லாரும் நேரம் வேகமாய் கடந்து செல்கிறபடியால் என் வார்த்தைகளை சுருக்கிக் கொள்கிறேன். எல்லாரும் வேகமாய் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை ஸ்தலத்திலே கடந்து வந்திருக்கிறார். பச்சை மரத்திற்கு இருந்த பாடலால் பட்ட மரமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், இவைகள் இருந்து நீ காப்பாற்றப்படும், உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும். மோசேயை போல இருக்கிற இடங்களில் நீ உண்மையுடையவனாய் இருக்கப்படும். கர்த்தருடைய வீட்டில் இருக்கும் உண்மையுடையவனாய் இருந்தால் இதுவரை எல்லா கண்களும் அடைக்கப்படுது, எல்லா கண்களும் அடைக்கப்படுது. ஆண்டவரே, எல்லா நாட்களும் ஆராதனை ஸ்தலத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. ஏனோ தானா என்று ஒவ்வொரு நாளும்
அருகில் இருக்கிற ஜனத்தை நாம் கேட்பது இல்லை. சபையில் என்ன குறைவு இருப்பது என்று நாம் கேட்பது இல்லை என்பவர். ஊழியக்காரர்கள் ஐக்கியம் வைப்பது இல்லை என்பவர். ஏனோ தானோ என்று வந்து ஏனோ தானோ என்று கடந்து போய்கொண்டது. அப்ப சமூகத்தில் சொல்லும், நீ மோசையை போல காணப்படுகிறாயா? சபையினுடைய அடுத்த கட்டம் என்ன என்று கேட்கிறாயா? அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தின் பாதையிலே நான் அதை செய்ய வேண்டும். என் கர்த்தருக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயே? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல, அப்பா அப்பா பட்ட மரத்திற்கு இத்தனை, பச்சை மரத்துக்கு இத்தனை பாடங்க, பட்டு போற மரத்திற்கு எத்தனை பாடங்க. இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் விழித்திருந்து செபிக்க சொன்னீரே, விழித்திருந்து செபிக்க சொன்னீரே. ஒரு ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஒரு ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஒரு ஜபாவிய மேல் ஊற்று மண்டவர், ஒரு ஜபாவிய மேல் ஊற்று மண்டவர். உங்களுடைய சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேனப்பா. என்னை பாடு மண்டவர், யாரோடும் சொல்ல முடியாதவரை உள்ளத்தின் உள்ளறைக்குள்ளே அழுது புலம்பி தேம்பி கண்ணீர் வடித்து உங்களுடைய சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய ஜீவனை பிராணனை கொள்ளையினால் பிராணனை கொள்ளை பொருளை காப்பாற்றப்படும்படி, என் பிராணம் கொள்ளை பொருளை காப்பாற்றப்படும்படி உங்களுடைய சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை பாடும் ஆண்டவரே, என்னை பாடும் ஆண்டவரே. அப்ப சமூகத்தில் சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் நின்று சரி சொன்னார், அன்றைய வஸ்திரத்தை ஆவரித்த தலன் குணமடைவன் என்று சொன்னார். நீ இருக்கிற நிலைமை என்ன? நீ இப்பொழுது எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? நீ இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருக்க? இயேசுவின் அருகிலே உன்னோடு உலாவும்படி கடந்து வந்திருக்கிறார். அப்ப சமூகத்தில் சொல்லு, ஒரு வாயை விரிவைக்கிற உனக்கு கொடுக்கப்படுகிற நேரம், நீ செபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒன்றையில இறங்கி வரப்போகிறார். கரங்களை தட்டி நீ சொல்லி, ஓ வாயை விரிவைக்கிற பலவிதமான நன்மைகள் நிரப்ப போகிறார். கீபோர்டு செயல்படாது, மைக்கு செயல்படாது. நீ செபிக்க செபிக்க திருமையை உனக்கு ஊற்ற போகிறாய். நீ செபிக்க செபிக்க